ஹலோ எவ்ரிஒன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எப்படி ஒரு வீடியோல வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, அதுக்கப்புறம் எப்படி நம்ம வாய்ஸை சேஞ்ச் பண்ணி வேற ஒரு டோன்ல நம்ம கேட்கறது அப்படின்றதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணுங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்க டைம் லைன்ல ஃபர்ஸ்ட் உங்களோட வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுதான் என்னோட வீடியோ. இந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக இருக்கனால ஜஸ்ட் இது இருக்கட்டும், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாய்ஸ் இருக்கு. ஸோ அந்த வாய்ஸை நான் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த வாய்ஸை மட்டும் தனியாக எடுத்து அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாய்ஸுமே கிடையாது, கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோக்கு நம்ம வந்து ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு பார்த்தீங்களா ஒரு மைக் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு உண்டான டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நான் இதை கிளிக் பண்றேன். இதை கிளிக் பண்ணா எனக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இங்க ரெக்கார்ட் பண்ணலாமான்னு கேக்குது. ஸோ ரெக்கார்ட் வந்து நாட் ஸ்டார்டட் இருக்கு. நான் இதை கிளிக் பண்ணா எனக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ எனக்கு வந்து அந்த வெயிட்டிங்ல இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆகி ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க மூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா, அதை வச்சு நம்மளால தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா அப்படி இல்லையான்ட்டு. இப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதை ஸ்டாப் பண்ணா எனக்கு வந்து இங்க வந்து செக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க தெரிஞ்சிடும். ஸோ ஜஸ்ட் நான் இதை வந்து கம்மி பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ நான் இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகி நான் இப்போ இந்த வீடியோக்கு என்ன வாய்ஸ் கொடுக்கணும் அந்த வாய்ஸ் வந்து ப்ளே ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ சில பேர் வந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் vlog வீடியோஸ் எடுத்துருவாங்க. அந்த vlog வீடியோஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட்ல வந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பாங்க. அந்த வாய்ஸ் ஓவர் எப்படி கொடுக்குறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வீடியோ ப்ளே பண்ண வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம எப்படி வாய்ஸை சேஞ்ச் பண்றது? ஸோ சில பேருக்கு வந்து அவங்களோட ஓன் வாய்ஸ் கொடுக்க விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ் கொடுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி எப்படி கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட வாய்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக இங்கே இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். இந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணணுமா, ஃபீட் இன் பண்ணணுமா, ஃபீட் அவுட் பண்ணணுமான்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நாய்ஸ் வந்து ரிமூவ் பண்ணணுமா, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஸோ இங்கே தான் இங்கே என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர். ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய வாய்ஸ் சேஞ்சர் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டிங்கன்னா நீங்கள் பேசியிருக்கக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து இந்த டீப் டோனில் இங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய வாய்ஸ் சேஞ்சஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே போய் பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் நம்ம வந்து இங்கே ஒரு 4-5 கேரக்டர்ஸ் அவங்களே பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸோட வாய்ஸ்ல நம்மளோட டைலாக்ஸ் வந்து பிளேஸ் ஆகி வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீச் டோன், ஸ்பீச் டு சாங், இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. நம்ம பேசுறது அப்படியே பாட்டு மாதிரி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வாய்ஸோட டோனை கூட சேஞ்ச் பண்ணி இதில் ப்ளே பண்ண முடியும். இந்த வீடியோல நம்ம எப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, எப்படி வாய்ஸ் ஓவர் டோனை சேஞ்ச் பண்றது அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.